கோயிலை கண்டாவே கண் உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? கோயில் சொத்து எடுத்து படிப்பு கொடுக்குறாங்க, படிப்பு தான் கொடுப்பாங்க, வேற எதுக்கு கொடுக்கணும்? அறிவுக்கு தான் இல்லையா? பிஜேபி கார மாதிரியே பேசுறாங்க, ஆர்எஸ் கார மாதிரியே பேசுறாங்க. அந்த ஆளு படிப்பு எவ்வளோ பெரிய முக்கியம்? தேவையில்லாத பேச்சு. சங்கிக கூட இருந்தால் அப்படி தான் பேசுவாங்க. பிஜேபியில் தான் சொல்லுவாங்க படிப்பு முக்கியம் கிடையாதுன்ட்டு. இப்போ அதே போல் இவர் கூட சேர்ந்துன்னு இப்படி சொன்னால் கல்விக்கு அடுத்து தான் மற்றது எல்லாமே. படிப்பு தான் மெயின் முக்கியம். அந்த படிப்பே வேணான்னு சொன்னால் வேற என்ன பண்ணுறது? கோயிலுக்கு அவரை எடுத்து சாப்பிட்றாரு, பசங்க படிக்கிறதுக்கோசம் தானே செய்கிறாரு. காலமுச்சில் ஒரு குழந்தை குட்டி படிக்க கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு? நாங்கள் படிக்காமல் போய் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். சேவைகளிலேயே சிறந்த சேவை கல்வி கொடுக்கக்கூடியது. அந்த சிறந்த சேவையை இன்று அறநிலைத்துறை சார்பாக சிறப்பான ஒரு திட்டத்தை செய்கின்றார்கள். இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் அறநிலைத்துறை என்னன்னே தெரியாது. கல்வி அதில் ஒரு லட்சுமி தானே, அந்த லட்சுமி பணத்தை எத்தனை லட்சுமிக்கு செலவு பண்ணுறாங்க? திராவிட கட்சி அவங்க இல்லை, அவங்க எப்படி திராவிட கட்சின்றீங்க? அதை அடகு வச்சிட்டாங்களா, அப்புறம் எப்படி திராவிட கட்சி சொல்றீங்க?